கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 4 வசனம். எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்போது நம்ம ஜெபங்களில் நமக்காக மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்மை சார்ந்தவர்களுக்கு, புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, நம்முடைய உறவுகள், நட்புகள், நமக்கு அருகில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எதற்காக? இவ்வளோ பெரிய ஒரு நட்பு, இவ்வளோ பெரிய ஒரு உறவை கர்த்தர் தந்திருக்கிறீரே என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்து. அவர் நம்ம ஆண்டவரோடு கூட உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து அல்லது தெரிந்து அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு முந்தின கொலோசியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆகவே நம்முடைய ஜெபம் ஸ்தோத்திரத்தோடு கூட இருக்க வேண்டும். ஜெபத்தினுடைய ஒரு பகுதி ஸ்தோத்திரம், துதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தனி ஜெபத்தில் ஆண்டவரை எவ்வளவு துதிக்க முடியும், எவ்வளவு மகிமைப்படுத்த முடியும். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு மனிதன் அதிகாரியாக இருக்கும் பொழுது நாம் அவனை எவ்வளோ பிரியப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் எவ்வளோ பிரியப்படுத்தணும். அப்போ அவரை நாம் துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அது மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியம். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்முடைய ஜெபம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படியாக இருக்கிறது? ஸ்தோத்திரத்தோடு கூட கூடிய விண்ணப்பங்களா? மற்றவர்களுக்கும் ஜெபிக்க, மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறதா? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலன் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனையின்படியாக ஜெபங்களில் இடைவிடாமல் எங்களை சார்ந்தவர்களுக்காக, எங்களோடு கூட நட்பில் உறவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெப ஆவி எங்கள் எல்லாருக்கும் தாரும். உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்கத்தக்கதான கிருபையை அதிகமாக ஒவ்வொருவருக்கும் கூடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.